Hello friends, welcome to Falak's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா beef white kurma. வாங்க எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். 4 to 5 tablespoon oil. ரெண்டு லவங்கம், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு பட்டை. 5 பெரிய சைஸ் ஆனியன். தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கிக்கணும் ஆனியனை. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாஷ் பண்ணி வச்ச பீஃப். பத்து தேங்காய், 4-5 பச்சை மிளகா, 10-15 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் மசாலா. ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். ஆஃப் லெமன் ஜூஸ். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகா. தேவையான அளவு உப்பு. ஒரு கப் அளவு தண்ணி. லாஸ்டா ஒரு தக்காளியை 4 துண்டா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 8-10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து திறந்து பார்ப்போம். மேலே எண்ணெய் நிற்குது. சுவையான பீஃப் ஒயிட் குருமா ரெடி. இது நீங்க இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா கூட சேர்ந்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.